ஓம் சாய்ராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இன்று உன் மனதில் ஏகப்பட்ட போராட்டங்கள், கேள்விகள், வேதனைகள். அது என்னவென்று நான் உன் சாயப்பா சொல்லட்டுமா? நான் செய்த தவறுகள் எல்லாம் எனக்கு புரிகிறது. இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி என் கர்மாவின் வலிமைகளையெல்லாம் அடியோடு அறுத்து என்னை தயவு செய்து மீட்டெடுத்து விடுங்கள் சாயப்பா என்று நீ புலம்புவதும் கண்ணீர் விடுவதும் என்னிடம் கேட்கதும் எனக்கு நன்றாக புரிகிறது. நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் நீ சொன்னால்தான் எனக்கு புரியுமா? உன் மனம் வருந்தி அழுதால்தான் எனக்கு புரியுமா? அப்படி இல்லை. நீ ஒரு நொடி என்னை நினைத்தாலே போதும். எப்பொழுது என்னை நீ அப்பாவாக முழுமையாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமஸ்மரணத்தை உன் வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, அப்பொழுதே உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கத் தொடங்கிவிட்டேன் நான். அந்த வலிமைகளை வெகு விரைவாக எல்லா கர்மாவையும் அழித்து உனக்கான அந்த மங்கள வாழ்க்கையை கொடுத்து அனுப்புகிறேன். மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் குழந்தையே. உன் மனதில் உள்ளதை முழுவதும் நான் அறிவேன். உன்னை தவிக்கவிட்டு போனவரின் மனதை அடக்கப் போகிறேன். உன்னிடம் வந்து சேர்க்கவும் போகிறேன். இனி உன் மனம் எதை தேடுகிறதோ, யாரை தேடுகிறதோ அதை உன்னிடம் வந்து நிச்சயமாக சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்னைக்குமே பொய்யானதில்லை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. என்னை சரணடைந்தவர்கள், என் பாதத்தில் சரணடைந்தவர்களின் துன்பத்தையும் வேதனையையும் தீர்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். இது என் சத்திய வாக்கு. எனவே குழந்தையே, எதற்கும் கவலைப்படாமல் இரு. உன் சாயப்பா, உன் அப்பா உன்னோடே இருக்கிறேன். எதுவுமே நொடியில் கிடைத்துவிட்டால் அந்த மகிழ்ச்சிக்கு ருசி இருக்காது. நிச்சயமாக நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய். அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கை கண்டிப்பாக விடியும். பிரகாசமான எதிர்காலம் அமையும். அணையா ஜோதியாக உன் வாழ்வு மிளறத்தான் போகிறது. நான் இருக்க பயமேன்? அன்பு குழந்தையே, எல்லாவற்றுக்கும் காத்திரு. பொறுமையாக இரு. நம்பிக்கை இழக்காதே. நான் உன்னுள்ளேயே, உன் பக்கத்திலேயே, உன் அருகாமையிலேயே எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கான அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பேன். உன் கண்களிலிருந்து எப்பொழுதுமே நீர் வடியவே கூடாது. உன் அனைத்து பாரத்தையும் என் மீது சுமத்தி விட்டாயல்லவா? பின் எதற்காக அழுகிறாய்? என் காலடியில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் வைத்துவிட்டு உன் வேலையை நீ செய்து கொண்டிருந்தால் உனக்கான ஒரு மகிழ்ச்சி, உனக்கான ஒரு சந்தோஷம், உன் மனம் யாரை தேடுகிறதோ, உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை நிச்சயம் உன்னிடம் சேர்ப்பேன். கவலை கொள்ளாமல் இரு மகளே. உன் அப்பா நான் இருக்கிறேன். பயப்படாமல் இரு. தைரியமாக இரு. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏன் தவித்துக் கொள்கிறாய்? புலம்பித் தவிக்கிறாய், வேதனைப்படுகிறாய்? நான் உனக்காக இங்கு அனைத்தையும் செய்து முடிப்பேன். உன் மனம் விரும்பியதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் அப்பா. நான் இந்த வாக்கை உன்னிடம் பல முறை கூறிவிட்டேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும், உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் முடித்து தருகிறேன் என்று. ஆனால் நீதான் என்மேல் முழு நம்பிக்கை வைக்காமல் இங்கும் அங்கும் போராடி கொண்டிருக்கிறாய். நம்பிக்கை வை. முழுமையாக நம்பிக்கை வை. உன் மீது நம்பிக்கை வை. அப்பா மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. வெற்றிக்காகவே நீ பிறந்திருக்கிறாய். மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் என்று நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. முதலில் என் மீது நம்பிக்கை வை. என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்று மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் அங்கும் இங்கும் அலைப்பாயாமல் பொறுமையுடன் இருந்து உன் வெற்றிக்கான வழியை தேடிக்கொள்வாய். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியாகவும் இருந்து அனைத்தையும் உன் வசப்படுத்தி கொள்ளலாம்.
நான் இருக்க பயமேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பூர்த்தியாகப் போகிறது. நீ எதை நினைக்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும். நான் எதையும் அப்படியே விட்டுவிட மாட்டேன். என் மகளுக்கு, என் மகனுக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு மகிழ்ச்சி தரப்போகிறேன்? அந்த மகிழ்ச்சியை பார்த்து நான் ஆனந்தப்படப் போகிறேன். அனைத்தையும் உங்களுக்காகவே செய்து முடிப்பேன். மகிழ்ச்சியாக இரு, நம்பிக்கையாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. வாழ்க்கை மீது முழு நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன், உன் சாயப்பா இருக்கிறேன், பயம் கொள்ளாதே. நம் சாயப்பா இருக்க நாம் எதற்குமே கவலைப்படக்கூடாது. நம் சாயப்பா இருக்க பயமேன்? நம் சாயப்பா நம்மில் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கை, பக்தி, பொறுமையுடன் சரணடைவோம். சாயி அருளால் பேரானந்தம் அடைவோம். ஓம் சாய்ராம்.